சொல்லுடி, எதுக்கு அபி ரூம்குள்ள போன? அவன் ரூம்குள்ள என் பெர்மிஷன் இல்லாம யாரும் போக கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அவள சொல்லியும் அத மீறி நீ போயிருக்க? இல்ல, அவருக்கு காஃபி குடுக்க தான் போனேன். நான் வாசல்ல நின்னு கவனிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். நீ காஃபி குடுக்க மட்டும் தான் போனியா? சேது, இந்த வீட்ல என்ன நடக்குது? உன் பொண்ணையும் உன் பொண்டாட்டியையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத உன்னால? அது என்னக்கா சொல்றீங்க? தேவி இறந்த விஷயத்தை கேட்டு அபி நிம்மதி இல்லாம மனநல சரியில்லாம இருக்கான். கூடிய சீக்கிரம் அவனை சரி பண்ணி பழைய அபியா ஆக்கணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா உன் பொண்ணு என்னடானா காஃபியோட அபி ரூம்குள்ள போய் என்ன பண்ணா தெரியுமா? நான் மட்டும் உள்ள போகாம இருந்திருந்தா இவ என் பிளானையே குட்டி சோறாக்கிருப்பா. உன் பிளான குட்டிச்சோறாக்கிருப்பாளா? அப்படி என்ன உன் பிளானு? புரிஞ்சுக்க முடியலையே செல்வநாயகி. அபிக்கு உடனடியா நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நான் அவனுக்கு எப்பேற்பட்ட இடத்துல பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் அபிக்கு கல்யாணம் நடக்கும். அம்மா, என்னம்மா இது? அபி இப்ப இருக்கிற மனநிலையில அவனுக்கு எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதுக்காக அவன் தேவி நினைப்பிலேயே செத்து செத்து பழைக்கிட்டோன்னு விட்டுற சொல்றியா அர்ஜுன்? அவன் வேதனையை என்னால பார்க்க முடியல. ஒரு கல்யாணம் மட்டும்தான் அவனோட மனநிலையை மாத்தும். அது ஒண்ணுதான் சந்தோஷம். அம்மா, இவ்வளவு அவசரமா அபிக்கு கல்யாணம் பண்றது அவசியமா? முதல்ல அவன் அந்த தேவி பிரச்சனையில இருந்து வெளியே வரட்டுமா? அப்புறம் பொறுமையா நானே பேசி அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். அர்ஜுன், உனக்கு தெரியாது, குருஜி அபியோட ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகத்துல சந்திரன் நீச்சமா இருக்கு, அவனுக்கு மனநிலை சரியில்லாம போகும், உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்லையா? ஆமாக்கா சொன்னாரு. அதனாலதான் இந்த முடிவு. அவனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். அதனால அவனை அந்த இழப்புல இருந்து மீட்டு கொண்டு வர இது ஒண்ணுதான் வழி. அது கரெக்ட் தான். ஆனா செல்வநாயகி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த விஷயத்துல நீ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. யாரும் எதுவும் பேசாதீங்க. இந்த குடும்பத்தோட அமைதி சந்தோஷத்துக்காக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா ப்ளீஸ்மா. அர்ஜுன், நான் சொன்னதை மட்டும் செய். அபிகிட்ட பேசி அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வை. அவன் ஒத்துக்கலனா? அவனை ஒத்துக்க வைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. போ. அவன் நான் சொல்றதை விட நீ சொல்றதுதான் கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நோ! அண்ணா, அண்ணா, அபி, அண்ணா, என்னண்ணே? அபி, இங்க ஏப்பா வந்த? கொஞ்சம் கூட ஈவ இருக்கு இல்லாம எனக்கு இன்னொரு கல்யாணமா? இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்களே, நான் அப்பவே வந்துட்டேன். அப்பவே அபி, அபி, இங்க பாரு, நான் உன் அம்மாடா. தேவையில்ல. தேவி இறந்த விஷயத்தை ஜீரணிக்கவே முடியலமா. எனக்கு தேவி வேணும். எங்க தேவி? எங்க தேவி? அவ நினைப்பைய மனசு விட்டு போகல. அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா? இது சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கு? முடியாது. முடியாது. என்ன இப்படி பண்ற? டேய், நான் உனக்கு கெடுதல் நினைப்பேனா? நான் உன் அம்மாடா. நல்ல தண்டா பண்ணுவேன். யாரை கேட்டு எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணீங்க? யாரை கேட்டீங்க? என்ன கேட்டீங்களா? தேவிதான், தேவிதான், தேவிதான். தேவி இருந்த இடத்துல எனக்கு வேற யாருமே வேண்டாம். வேண்டாம். முடியாதுமா, முடியாதுமா. தேவி மட்டும் தான் என் பொண்டாட்டி. தேவிதான். அண்ணா சொல்றா, சொல்றா. சொல்றத கேளுண்ணே. அண்ணா, அண்ணா இப்பெல்லாம் பண்ண கூடாது. நான் சொல்றத கேளுண்ணே. புரிஞ்சுக்கோண்ணே. தேவி திரும்ப வர போறது இல்ல. தேவி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோண்ணே. மேல போலாம் வாண்ணே. அண்ணா வாண்ணே, மேல போலாம். வாண்ணே ப்ளீஸ். மேல போகணுமா? மேல நான் ஒரே அடியா மேல போயிடுறேன். நான் ஒரே அடியா மேல போயிடுறேன். ஒரே அடியா மேல போயிடுறேன். வேண்டாம், ஒரே அடியா மேல போயிடுறேன். இந்த தேவி கிட்ட போணும். தேவி கிட்ட போறேன்.
நான் வேணா டாக்டர் கொடுத்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டுமா? ஐயோ அவரு அந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப ரேரா தான் போட சொல்லிருக்காரு. வேணாம்ப்பா. சொல்றது கேளு செல்வநாயகி. அவனை பாரு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இங்க பாரு செல்வநாயகி, அவனை அமைதிப்படுத்த ஊசி போடணும். தயவு செஞ்சு ஊசியை போட்டுடலாம். போ ஊசி எடுத்துட்டு வா, போ. சரி போட்டு வா. விடு. வைத்தியாரே சொன்னா கேளுண்ணே. டேய், தேவி வேணும்பா. எங்க சொல்றது கேளு. வேற கல்யாணம் பண்ணிடுவீங்களா? எனக்கு பொண்ணு பாக்குறீங்களா? நீங்க யாரு? மாட்டானே சொன்னா கேளுங்கண்ணே. சொன்னா தேவி கேளுப்பா. அவன் படி, நான் ஊசி போடுறேன். வேணும். மாமா, எனக்கு தேவி வேணும். இதெல்லாம் வேண்டாம் மாமா. டாக்டர் சொன்னா கேளுங்க. சொல்லிருக்காரு. தேவி கிட்ட டாக்டர் சொல்லிருக்காரு அர்ஜுன், நீ முதல்ல அவன் கையை புடி புடி. வா. எனக்கு அப்படி தேவி சொன்னா கேளு வேணும். அர்ஜுன். ஊசி போடட்டும். போடுங்க. அர்ஜுன் விடுங்கப்பா. சீக்கிரம். தேவி வேணும்பா. அபி, அபி, அபி. அபி அபி என்ன மன்னிச்சிரு அபி.